இன்னொரு வாழ்க்கை கண்டிப்பாக அதை எல்லோரும் கேட்கணும். ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை இல்லை. இதனாலேயே அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் நிறையா வந்துச்சு. இதெல்லாம் இந்த கணவனும் மனைவியும் தனியாக ஒரு வெளியூருக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே வேணான்னு ஒதுங்கியிருக்காங்க. அந்த 6 வருடத்தில் நிறையா முறை முயற்சி பண்ணியிருக்காங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. தன்னுடைய கணவன் தான் ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி புரிய வச்சு காப்பாற்றிருக்கு. அந்த 6 வருடங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. பிறந்துச்சு, ஊனமாக பிறந்துச்சு. ஊனமாக பிறந்தால் தான் அவங்களுக்கு தெரியுமே இந்த சமுதாயம் அவங்கள எப்படி பார்த்துக்கணும். வருடங்கள் ஓடிச்சு, 6 வருடங்கள் ஆச்சு. அந்த பையனுக்கு 5 வயசு. சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தைய பேசாமல் ஆசிரமத்தில் கூட விட்டுறலாம்ல. அந்த குழந்தை ஒரு நாள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. டிவியில் நியூஸ் சேனல் ஓடுது. ஒரு அம்மா 2 குழந்தைங்க, ஊனமுற்றவங்க. அந்த குழந்தைங்க 2 பேரையுமே என்னால் பார்க்க முடியல. கணவனும் பாதியிலே ஓடிட்டான். அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு தெரிஞ்சுமே ஓடிட்டான். என்னால் பார்க்க முடியல, நான் கருணை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு தெரியல. டிவியில் வந்து அம்மா சொன்ன மாதிரி நம்ம அப்பாட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லு. அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட வந்துட்டு, அப்பா என்னையும் கருணை செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தைக்கு, அந்த 5 வயசு குழந்தைக்கு கருணை என்னன்னு தெரியல. அப்பா உடனே அழுதுகிட்டே தான் பிள்ளைகிட்ட கேட்குறாரு, யாருமா அப்படிலாம் சொல்ல சொன்னது? அப்போ தான் அந்த குழந்தை சொல்லுது, இல்லைப்பா, அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை ஆசிரமத்தில் விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் டிவி பார்க்கும்போது என்ன மாதிரி 2 பசங்க கருணை செய்யணும்னு ஒரு அம்மா கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு, அதான்ப்பா அதேமாரி உங்கள்கிட்ட சொன்னேன், என்னையும் பேசாமல் கருணை செஞ்சிருங்கப்பா. என்னால் அம்மாவும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பேசாமல் என்னை ஆசிரமத்துலேயோ இல்லை கருணை செஞ்சுருங்க. நீங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கோங்கப்பா, நல்லா கைகள் இருக்கிற மாதிரி குழந்தைய. ஏன்பா அந்த குழந்தைய ஊனமாக பிறந்துருன்னு பயப்படுறீங்களா? அப்போ தான் குழந்தைகிட்ட இருந்து அப்பா சொல்கிறாரு, எப்போ நீ பிறந்தியோ அப்பயோ உன்னுடைய அம்மா கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கப்பா. இன்னொரு குழந்தை வேணான்னு சொல்கிறதுக்கு ஊனமாக பிறந்துருன்றதுனால இல்லைப்பா, இன்னொரு குழந்தையும் ஊனமாக பிறந்தா அப்பாவுக்கு சந்தோஷந்தான்ப்பா. ஆனால் நல்லா பிறந்தா, அப்படி நல்லா பிறந்த குழந்தைய உன்னையும் சரி அவனையும் சரி 2 பேரையுமே நல்லா தான் பார்த்துப்பேன். ஆனால் உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி பிறந்தனால தான் நம்மளை அப்பா யாரும் பார்க்க மாட்றாங்க, கவனிக்க மாட்றாங்க. அதனால தான்ப்பா நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கல. உனக்காண்டி தான் ஏன் இந்த வாழ்க்கை? எங்கள் 2 பேருக்கு நீ மட்டும்தான் ஏன் உலகம், நீ மட்டும்தான். இல்லையா அந்த அப்பா அம்மா 2 பேரையுமே கையெடுத்து கும்பிடணும். நம்ம இந்த உலகில் பிறந்த எல்லாருமே ஒரே இனம்தான். இதில் ஊனம் குறையா பிறந்தவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. தயவு செய்து ஊனமுற்ற யாரையும் ஒதுக்காதீங்க. அவங்களும் நம்மளை மாதிரி தான், அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். ஒரு விஷயம், ஊனமுற்றவங்களை பார்த்து இறக்கப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அவங்களும் நம்மளை மாதிரி தான் ப்ரூவ் பண்ணுங்க. இன்னமும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், நிறைய வேதனைகள்லாம் இருக்கும். அதை போராடி நம்ம தான் சமாளிக்கணும். வாழ்க்கை என்பது போராட்டம்தான். தயவு செய்து தற்கொலை, கருணை செய்யாதீங்க, செய்யவும் அனுமதிக்காதீங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாம் நட்சத்திரம் மாதிரி. நட்சத்திரம் அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் பகலில் தெரியாது, இரவில் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நம்ம தெரிய மாட்டோம். இருள் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வெளியே தெரியும். நட்சத்திரம் மாதிரி ஜொலிப்போம். வாழ்க்கை என்பது போராட்டம்தான். இதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ
கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை.